துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலைநிற்கும். 6. ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியவருடைய ஸ்தானத்தில் நில்லாதே. 7. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல, அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. 8. வழக்காட பதட்டமாய் போகாதே, முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்னை என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. 9. நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜ்யத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. 10. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. 11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். 12. கேட்கிற செவிக்கு ஞானம் மாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கண் கெடுக்கணுக்கும் அவரஞ்சி பூசணத்துக்கும் சரி. 13. கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான், அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். 14. கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. 15. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். 16. தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். 17. உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடி அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. 18. பிறனுடைய விரோதமாய் பொய் சாட்சி சொல்கிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் பொறுமையான அம்புக்கும் ஒப்பானவன். 19. ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழிபுரண்ட காலுக்கும் சமானம். 20. மனத்துக்கமுள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனைப் போலவும் வெடிவுப்பின் மேல் பார்த்த காடியைப் போலவும் இருப்பான். 21. உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு பசிக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவனை தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். 23. வடகாற்று மழையும் புறங்கொருகிற நாவு கோபமுகத்தையும் பிறப்பிக்கும். 24. சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். 25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். 26. துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாயிருக்கும். 27. தேனாய் மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும் புகழல்ல. 28. தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிடுந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். Proverbs 25. These are also proverbs of Solomon, which the men of Hezekiah king of Judah copied out. It is the glory of God to counsel a thing, but the honor of kings is to search out a matter. The heaven for right and the earth for depth, and the heart of kings is sincerable. Take away the dross from the silver, and there shall come forth a vessel for the finer. Take away the wicked from before the king, and his throne shall be established in righteousness. Put not forth thyself in the presence of the king, and stand not in the place of great men. For better it is that it be said unto thee, Come up hither, than that thou shouldest be out put lower in the presence of princes whom thine eyes have seen. Go not forth hastily to strive, lest thou know not what to do in the end thereof, when the neighbor hath put thee to shame. Debate the cause with the neighbor himself, and discover not a secret to another, lest he that hear it put thee to shame, and retain infamy, turn not away. A word fairly spoken is like apples of gold in pitchers of silver. As on earring of gold and ornament of fine gold, so is a wise reprover upon an ordinary ear. As the cold of snow in the time of harvest, so is a faithful messenger to them that send him, for he refresh the soul of his masters. Whoso boasted himself of false gift is like clouds and wind without rain. By long forbearing is a prince pursued, and soft tongue break the bone. As to found honey, eat as much as is sufficient for thee, lest
though be filled therewith and vomited. Withdraw their food from their neighbor's house, lest he be wearied of thee and so hate thee. A man that bear false witness against his neighbor is a mere and a sword and a sharp arrow. Confidence in an unfaithful man in the time of trouble is like a broken tooth and a foot out of joint. As he that taketh away a garment in cold weather, and is vinegar upon neither, so he is that sing songs to an heavy heart. If thine enemy be angry, give him bread to eat, and if he be thirsty, give him water to drink. For thou shalt keep coals of fire upon his head, and the Lord shall reward thee. The north wind driveth away rain, so that on angry countenance a backbiting tongue. It is better to dwell in the corner of the housetop than with a brawling woman and in a wide house. As cold waters to a thirsty soul, so is good news from a far country. A righteous man falling down before the wicked is a stubbled fountain and a corrupted spring. It is not good to eat much honey, so for men to search their own glory in not glory. He that ate no rule over his own spirit is like a city that is broken down and without walls. ஆண்டவருடைய நாம் மைப்படுவதாக. நல்ல அருமையான வார்த்தைகளை நாம் வாசிக்கட்டுமே. இதை குறித்து நாம் சற்று பின்பு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இப்பொழுது கூட ஒரு இனிய மன்னாவை நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு மன்னாவை ருசித்து பார்ப்போமா? ஆண்டவரோடு நாம் இப்பொழுது அன்பனேர்களே நாம் உற்சாகமாக கர்த்தரை மைப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் மறந்து ஒரு சிறிய கானம் ஆண்டவர் நமக்கு இப்பொழுது இந்த இரவு நேரத்திலே தருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உண்டோ, உடல் மூட எதை உடுப்போ, உயிர் வாழ எதை உண்டோ, உடல் மூட எதை உடுப்போ, என்று கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. வானத்து பறவை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை. வானத்து பறவை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, சேர்த்து வைப்பதுமில்லை. கர்த்தர் கர்த்தர் காண்கிறார். கர்த்தரை நம்பிடுங்கள்,
கவலைப்படுவதினா எவன் தன் பலத்திலே கவலைப்படுவதனா எவன் தன் பலத்திலே ஒரு மூலம் கூட்ட முடியும் எதை உடுப்போம் என்று கவலை வேண்டாம் சொல்வதை கேளுங்கள் எதை உடுப்போம் என்று கவலை வேண்டாம் சொல்வதை கேளுங்கள் வயல்வெளி மலர்களை பாருங்கள் அவை உழைப்பதுமில்லை நூற்பதுமில்லை கவலைப்படுவதுமில்லை கர்த்தர் கொடுக்குகின்றார் வயல்வெளி மலர்களை பாருங்கள் அவை உழைப்பதுமில்லை நூற்பதுமில்லை கவலைப்படுவதுமில்லை கர்த்தர் கொடுக்குகின்றார் கர்த்தர் கொடுக்குகின்றார் கர்த்தரை நம்பிடுங்கள் அவர் கைவிடவே மாட்டார் அவர் கைவிடவே மாட்டார். ஆம் அன்பு நேயர்களே, ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புகிற ஒருவனும் கெட்டு போகிறது இல்லை, அவன் வெட்கமடைந்து போவதும் இல்லை. இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறவர், நீ வயல்வெளி மலர்களை பாருங்கள், அதை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஓ கர்த்தர் கொடுத்துகிறார். அதில் நாம் பொழுதும் கூட 17வது வசனத்தை நாம் சற்று வாசிக்கலாம். 17 உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. ஸோ உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் அன்பு நேயர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாம் பக்கத்து வீட்டில் அடிக்கடி போகிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அது நல்ல பழக்கம்னு நினைக்கிறீங்களா? பக்தன் எவ்வளவு இதாக அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? சொலமோன் ஞானி கர்த்தர் இந்த நீதிமொழிகளில், நீ அயலான் வீட்டில் என்ன செய்யக்கூடாது, போகாத. அடிக்கடி நீ போகிறதுனால என்ன உண்டாயிடும்? அங்கே இருக்கிற நல்ல காரியத்தை நீ தீய காரியம் எல்லாமே இருக்கும், ஆனால் உன் வாழ்க்கையில் அது என்ன செய்யும்னு நினச்சிக்கா. ஓடினா பார்த்துட்டு வருவேன், பார்த்துட்டு வந்து இதை வேணும்னு சொல்லுவேன், இங்கே சண்டை போடுவேன், எங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும். இப்போ கூட நீ போயிட்டு வந்தியா பக்கத்து வீட்டில் ஏதாவது போயிட்டு அவங்க வீட்டில் அதை ஏதோ வாங்கிட்டாங்க, உடனே இங்கே வந்து அது எனக்கு வீட்டுக்கும் வேணும். நான் அவங்கள விட குறைஞ்சவங்களா? உடையும் அது பாருங்கள், உணவை விட உடையும். இப்படி ஒவ்வொன்றும் நம்ம பாடணும் பார்த்தீங்களா? உயர்ந்தவை அல்லவா, நம்ம அவங்களோட உயர்ந்தவங்க தானே. பாடலை நினச்சி பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தர் எப்படி கொடுக்குறாரு, சூட்டபிள் டு வேர். பட் ஐ நாட் சூஸ், பட் காட் கிவ் திஸ் லைன்லி கம்ஸ் திஸ் சாங்ஸ் ஓன்லி டு ஐ எம் சிங்கிங். ஸோ அப்படி உணவு நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் நீங்கள் போதே அங்கேயும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு வந்து இங்கே வீண் பிரச்சனைகளை குடும்பத்தில் சண்டை உண்டு பண்ணாதீங்க. இப்போ அப்படி சண்டை போட்டுட்டு இப்போ உட்காந்துட்ருக்குறீங்க. இப்போ சண்டை போடணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்த உடனே ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறீங்க. ரெண்டு விதத்துலேயும் இருக்கிற ஆட்கள் இருக்கிறோம். இப்படியும் இப்படி இருக்கும். என்ன சும்மா நம்ம என்ன ஒன்றும் கொண்டு வராமல் வந்தோம், எல்லாம் தான் கொண்டு வந்தோம். ஆனால் அவங்க வீட்டில் என்ன ஒன்றுமே கொண்டு வரல பாரு, அவங்க எப்படிப்பட்ட இது பண்ணுறாங்க, அதை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு பக்கத்தில் நம்ம இப்படி இருந்து ஒரு இப்படி பண்ணுறாரு பாரு, என்ன செய்கிறேன்
அப்படின்னு ஒரு பக்கமாக அப்படி பூகம்பம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல். அதெல்லாம் அங்கங்கே போயிட்டு வர்றதுனால உள்ள விளைவுகளை நம்ம பார்க்குறோம். இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் சிறைபிடிக்கப்பட்டு போன காலத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வார்த்தை வந்திருக்கு. அதை நான் சொல்ல பார்க்குறேன். எசேக்கியேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். 33ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் பட்டயத்தை நம்பிக்கொண்டு அருவருப்பானதை செய்து உங்களில் அவனவன் தன் அயலான் மனைவியை தீட்டுப்படுத்துகிறீர்கள். நீங்கள் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பார்த்தீங்களா? இது ஒரு காரியம் வேதமே சொல்லுது. நீ அயலான் வீட்டில் போய் கால் வச்சேன்னா நீ அயலான் மனைவியை நீ கை வச்சிருவேன். அதே போல் அயலான் கணவனை நீ கை வச்சிருவேன். அயலான் வீட்டில் இருக்கிற பையனை போய் நீ அப்படி பண்ணலான்னு தொடர்பு வந்துடும். டேடி மம்மி அந்த அந்த அண்ணன் அந்த அங்கிள் அங்கிள் பங்கில் ஆக்கிடும். ரொம்ப கவனமாக இருக்குது. கர்த்தர் உன்னை பார்த்து எச்சரிக்கிறேன். நீ சும்மா போயிட்டு இப்போ இப்படி இருக்கும். அப்புறம் நீ ஜாடையாக பேசுகிற ஆள் இருக்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அவன் ரொம்ப மோசமான ஆளாக இருக்கிறானே அப்படின்னு. அல்ல, இப்படி அவன் மோசமாக இருக்கிறாள், அப்போ இவங்க நம்பிடுவாங்கன்ற மாதிரி. ஆனால் உள்ளே இருக்கிறதோ பார்த்துக்க, உஷார். வெடிக்க போகுது ஒரு நாள். என்ன ஆக போகுதோ தெரில. நீ துரோகம் பண்ணுறவங்களாக இருக்கிறோம். கர்த்தர் அந்த ராத்திரி வேளையில் தூங்க போக நிம்மதியாக இருக்கும். அயலாம் வீட்டில் போய் கால் வைக்காது. எங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் அப்படி இருக்குது. அதில் இன்னும் ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்தோன்னு சொன்னால், எபிரேயர்கள் நிருபத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் பாருங்கள் தெளிவாக நமக்கு போதிக்கிறார். சும்மா சாதாரணமான வேத புத்தகம்னு நினைக்காதீங்க. இந்த ஏசப்பா கொடுக்குற வேத புத்தகம் அதான் சொல்லியிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் நீ இப்படி ஒரு சின்ன ஆலோசனைகளை கொடுத்து அவங்கள உணர்வுடைய செய். அனுதினமும் நம்ம சுத்திகரிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அயலான் வீட்டில் கால் வைக்கிறதுடைய நிலைமை நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லும் பொழுது, அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. அப்படி போதிக்க வேண்டும். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா நீ அப்படி போயிட்டு சும்மா போய் போதிச்சுக்கணும்னு சொல்லி போயிட்டு மாட்டிக்காத. நான் அதை சொல்ல போனேன், இதை சொல்ல போனேன். ஆண்டவர் பார்த்துக்கு வரான். ஆண்டவர் அவங்க பாவங்களை மன்னிச்சுப்பாரான். அவங்க அது பண்ணாங்க தப்பு அப்படின்னெல்லாம் நீ எடுப்போ அதை சுட்டி கட்டிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அப்படியாக தான் ஒவ்வொரு காரியங்களையும் அவருடைய மகத்துவங்களை நினச்சி பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த வேத வசனம் தேனிலும் நேற்றைக்கு பார்த்தோம் இல்லையா? தேன் எப்படிப்பட்ட தேன் பார்த்தீங்களா? தேனிலும் மதுரம் உள்ளது. தேன் இது அந்த அளவு மகிமையான அருமையான ஒரு வேத புத்தகம். இன்றைக்கி ஆண்டவர் பலரோடு பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஸோ கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? ஸோ நீ சில வேளை நம்ம காணாமல் போச்சியா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டேன்னா அது வேறு காரியம். காணாமல் போன வெள்ளிக்காசு கண்டுபிடித்து விட்டேன் என்று சந்தோஷப்பட்ட அது வேறு. ஆனால் அயலா வீட்டுக்கு போய் நற்செய்தி அறிவிச்சிடணும். அங்கே போயிட்டு இருக்கிறத பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அதுவும் எதுனா சும்மா அப்படி போனனாலும் கூட அதுவும் குழப்பத்தை கொண்டு வந்துடும். அயலா வீட்டில் போயிட்டு அதுன்னு சொன்னிட்டோன்னா அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். ஞானமாக பிகேவ் பண்ணு. சும்மா அக்கம் பக்கம் இருக்க வீட்டில் போய் கதை பேசாத, ஆபத்தை கொண்டு வரும். கதை பேசி இந்த கதை பேசி அந்த விதி அடுத்தவங்களை பற்றி சொன்னோன்னா உடனே அந்த அக்கா இந்த அக்கா 2 நாள் கழிச்சோடனே அந்த அக்கா விட்ட போகும் பேசிட்டு அந்த அக்கா உடனே இப்படியா சொன்னால் அப்படியா வச்சுக்கிறேன் உடனே இப்படி அவங்களுக்குள்ள அவ்வளோதான் வெடிச்சிடும். உடனே கடைசியில் மூஞ்சி முகர்கிட்டையெல்லாம் நம்ம ஈண்டு பண்ணுவோம். அன்பு நேயர்களே, ஆண்டவர் எவ்வளோ நம்மளோட பேசுகிறார் பாரு. அயலா வீட்டில் காண்பிக்க. ஆமாம், ஆனால் நற்செய்தியை அறிவிக்கணும். ஐயோ நான் காணாமல் போச்சு என் வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்லலாம். அயலகத்தக்காருக்கு எடுத்து சொல்லணும். காணாமல் போயிட்டேன், நானே காணாமல் போயிட்டேன், ஆனால் நான் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டேன், ஆண்டவர் என்னை தொட்டுட்டார், அப்படிப்பட்ட நற்செய்தி சொல்லணும். நான் ஆண்டவர் விட்டு போயிட்டேன், என் குடும்பத்தில் அப்படி ஆண்டவர் கிருபையாக இறங்கி வருகிறதை உணர்கிறதை நான் பார்த்துக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியங்களை நினைத்து இரவு ஜெபிப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமாம் ஆண்டவரே, இந்த இரவிலும் இன்றைக்கு நீங்கள் கொடுத்த வசனத்தை நாங்கள் தியானித்து பார்க்குறோம். 25ஆம் அதிகார நீதிமொழிகளை வாசித்தோம். அப்படியும் அதில் ஒரு வசனத்தை தியானிக்கும்படி எங்களுக்கு கொடுத்த வார்த்தை எங்களை ரொம்ப டச்சிங்காக இருக்குது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் அடிக்கடி அயலா வீட்டுக்கு போகிற ஆளாக தான் இருக்கிறேன்.
இன்றைக்கே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும்னு கேட்குற பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் செய்யும்படி செபிக்கிறோம். தன் வீட்டிலே அடங்கி அங்கெங்கே ஓடி இல்லாதபடி அமைதலோடு இருந்து ஜீவனம் பண்ணுகிற ஒரு கிருபையை தாரும். இல்லைன்னா கூட இல்லை, ஒரு பொருள் இல்லைன்னா கூட அது இருக்கிறத வச்சு சாப்பிட்டதுக்கு பழகி கொடு ஆண்டவரே. சில வேளை கடுவே இல்லாமல் இருக்கும், அதுக்காக போய் நான் கடுவு வாங்க போகிறேன்னு போயிட்டு அங்கே போய் மாட்டிக்க கூடாது ஆண்டவரே. கடைசியில் கடுவு போட்டுற மாதிரி அங்கே போய் பொட்டிட போகிறாங்க. ஆண்டவரே வேணாம், கடுவு இல்லையா, இருக்கிறத வச்சு போட்டு தாளித்து சாப்பிட்றதுக்குள்ளே கிருபையை கொடு. இல்லை கருவேப்பிலை இல்லை, அதனால் போயிட்டேன். அங்கே போயிட்டு எத்தனை நாள் எடுக்குது, கருவேப்பிலை எடுக்க போகிற இடத்துல அவ்வளோதான், பாம்பு ஒன்று கொடுத்துரும். தேவையில்லாத வெளியில் போக வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் எச்சரிக்கிறீங்கப்பா. இல்லை அங்கே போனால் வேறு பாம்பை போன்ற விஷங்கள் உன்னை தொடும். ஆகவே இருக்கிறத பயன்பட்டு வீட்டில் அமைதலோடு இருந்து ஜீவனம் பண்ண கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே, நாங்கள் இப்படி சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் நீ மன்னிக்கிறதற்கு அதிகாரம் நீ மன்னிக்குவீர் ஆண்டவரே. நேர் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் மன்னித்து கிருபையாக இறங்குங்க ஆண்டவரே. அப்படி அறிக்கையிடாது இருக்கிறவர்களையும் பார்ப்போம் ஆண்டவரே. நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு மேட்டுமை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒளியிட்டு எல்லா நிர்வாண ஆவிகள் எல்லா சத்துரு கொண்டு வருகிற சதிகளையும் அங்கே எங்கள் ஆண்டவரே இதை பார்க்க அதை பார்க்கன்னு சொல்லிட்டு நிர்வாண ஓடி கிடக்காதபடி இருக்கிற கிரிகளில் இந்த எல்லாவற்றையும் சுட்டறிது போட அப்புறப்படுத்தி போட இயேசுவின் நாமத்தில் இவைகளினால் மக்களை சீர்கட வைக்கிற எல்லா கிரிகளில் இந்த விடுவிக்கப்படணும். இன்றைக்கு நல்ல நித்திரை தாங்க ஆண்டவரே, நல்ல சமாதானத்தை தாங்க ஆண்டவர், எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை தாங்க. இனிமேல் நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம், இப்படிப்பட்ட செயலினி எங்களுக்கு வேண்டாம். என்னோட இயேசுவின் நாமத்தில் புதைக்கிறோம். நீர் எங்களை மன்னிச்சு ஒரு புது சிருஷ்டியாக மாற்றோம் ஆண்டவரே. நான் ஏழை வீட்டில் போய் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு வந்து இங்கே சண்டை போடுற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை மாறிச்சு. தேவையில்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிறத கஞ்சியானாலும் குடிச்சிட்டு இருக்கிற ஆண்டவரே. இருக்கிற உப்பு போட்டு குடித்தா கூட போதும், ஒரு சந்தோஷத்தை தாங்க. அங்கே வாசனை பார்க்குது, போய் வாசனை தொலைச்சிட்டு மூக்கை தொலைச்சி போயிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக தொலைச்சிட போகுது ஆண்டவரே. அதுக்கு இடம் கூடாதபடி இருக்க பிள்ளைகளை நீ திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதியும். நம்முடைய கிருபை அவர்கள் மேலே இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தேவ சித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். சகல கிருபைகளை நீ கட்டளையிடுவீராக. குறைவுள்ள பிள்ளைகளுக்கு குறைவுகளை இருந்து நிறைவு தாரும். வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது பேதுருவின் மாமின் அருகில் போன இயேசு அவர்களை இப்பொழுது அவர்கள் அருகில் போய் நில்லுங்க ஆண்டவரே. உம்முடைய நிழல் பட்ட அற்புதங்கள் நடக்கும். ஆமாண்டவரே இயேசுவே, நிழல் பட்டு பேதுருவின் நிழல் பட்டு அற்புதங்கள் நடந்த அற்புதங்கள் இப்பொழுது நடப்பதாக கர்த்தர் போய் நிற்கிறேன். யார் யாருக்கு இயேசு எங்கள் அருகில் வர வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் தொடுதல் அவசியம் என்று விரும்புகிறார்களோ இப்பொழுதே நீ தொட ஐட்டமாக இருக்கிறீர். அவர்கள் அருகில் போய் நிற்கிறீர். ஆமாண்டவரே, அமேன் ஆண்டவரே. வியாதிகாரன் என்றுமில்லை, பாவி என்றும் இல்லை, பரிசுத்தன் என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, கருப்பன் என்றும் இல்லை, வெளுப்பன் என்றும் இல்லை, சிவப்பன் என்றும் இல்லை, மஞ்சள் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லோரும் எனக்கு சமம், எல்லார் அருகிலும் நான் இருப்பேன், எல்லாரிடத்திலும் என்னுடைய மகிமை இறங்கட்டும் என்று சொல்லுகிற அன்பின் தேவனே, உம்முடைய மகிமை எங்கள் எல்லார் மேலே இறங்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைந்த உள்ளத்தை பாருங்க ஆண்டவரே. சோதரன் ஆண்டவரே, பெரும்பாடு உள்ள ஸ்திரியை தொட்ட தேவன் இன்றைக்கு ஆண்டவரே உதிரப்போக்கினால் அவஸ்தைப்படுகிற பிள்ளைகளை இப்பொழுது தொட போகிறீர் ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும், இப்பொழுது அற்புதங்களை சுதந்திரிக்கப் போகிறார்கள் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே அந்த பெரும்பாடின் மகிமை ஆண்டவரே, அவள் எவ்வளோ வேதனைப்பட்டால் அவளுடைய வாழ்க்கையில் இந்த கிரிகளை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தின ஆண்டவர். நீ தொடல ஆண்டவரே, அவர்கள் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே. அந்த மகிமையை உம்மிடத்திலிருந்து புறப்பட்ட மகிமை, உம்மை தொட்டாலே அற்புதங்கள் நடக்கிற வல்லமை, நீ தொட்டு சுகப்படுத்தின ஒவ்வொருவரையும் போல் அதை இன்றைக்கு அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கட்டும். இந்த இரவு நல்ல நித்திரை ஆண்டவரை. சண்டை போட்டுன்னு படுத்தா கூட இரவில் ஒரு சமாதானத்தை கட்டளையிட, ஒருவருக்கு ஒரு உடனே பேசி ஒரு காம்ப்ரமைஷன் ஆகட்டும். ஐயோ பிள்ளை தோல்ல, இவனால் இந்த பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை ஏதோ தெரியாமல் வாயை விட்டுட்டேன், இப்படி மாட்டிட்டோமேன்னு சொல்லி நான் மனங்களுக்கு அதில் அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. கோச்சின்னு இருக்கிறவங்க சாப்பிடாமல் எடுக்காமல் கோச்சிட்டு போகணும் ஆக்குறது அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்கவங்களுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு ஒரு இதை கொடும். அதை சாப்பிடும் பொழுது ஒரு அற்புதங்கள் நடக்கும். ஆமாம் ஆண்டவரே, அதனால் சாப்பிட விடாதபடி சாத்தான் தடை பண்ணுவான். உம்முடைய மகிமை அதில் நடக்க போகுது, அற்புதங்கள் நடக்க போகுது, ஆகவே உடனடியாக சாப்பிடும்போது வியாதிகள் நீங்கும். அதனால் சாத்தான் சண்டை போட்டு சாப்பிட விடாமல் கோவிக்க கொண்டு வர எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகற்றி போட முடியும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இந்த இரவில் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகிறோம். ஆமென்.